வணக்கம் நண்பர்களே. டெல்லியில் கரப்பாம்பூச்சி ஆட்டம் அதிரடியா இருக்குங்க. கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி டெல்லியில ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க, உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாங்க. என்ன காரணம்? நீட் தேர்வு முறைகேடுகள் தடுக்கப்பட வேண்டும், அதற்கு பொறுப்பான மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், இப்படி எல்லாம் கேட்டாங்க. சமூக ஆர்வலர் சோனக் வாங்சுக் அவரும் உண்ணாவிரதம் இருந்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கின உடனே நாடாளுமன்றம் நோக்கி அவங்க பேரணி புறப்பட்டாங்க. அதற்கு காவல்துறை தடுத்து நிறுத்தியது. அதுல பல பேர் காயப்பட்டாங்க, ஆர்ப்பாட்டக்காரர்கள் பல பேர் காயப்பட்டாங்க. காவல்துறை அத்துமீறி நடந்திருப்பதாக புகார்கள் இருக்கிறது. இதுவரைக்கும் பயன்படுத்தாத அளவுக்கு அத்துமீறி நடைபெற்றதாக புகார்கள் இருக்கு. இதுல அரசியல் என்னங்கிறது பார்க்கணும். என்ன, சில மாதங்கள் முன்னால, ஒரு 4-5 மாதங்கள் முன்னால ஒரு மூத்த நீதிபதி இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருப்பவர்கள், வேற வேலை இல்லை இவங்களுக்கெல்லாம் கரப்பான் பூச்சி மாதிரி அப்படின்னு சொன்னதுனால என்ன ஆச்சுன்னா, வெளிநாட்டில் இருந்த அபிஜித் திப்கே என்ற இளைஞர் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு சமூக வலைதளம், ஒரு ஃபேஸ்புக், ஒரு இன்ஸ்டா பேஜ் ஆரம்பிச்சாருங்க. இந்தியா முழுக்க ஏகப்பட்ட பேர் அதுல சேர்ந்துட்டாங்க. அதை தடை பண்ணுங்கிற அளவுக்கு அரசாங்கம் போயிருச்சு. அந்த அளவுக்கு ஒரு நடுக்கம் இருந்தது இல்ல. அப்புறம் என்ன, அப்படியே விட்டுருவாங்க, இது ஒரு சோசியல் மீடியாவுடைய ஃபீவருங்க அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்க. ஆனா அவரு இந்தியாவுக்கே வர்றேன்னு சொல்லி வந்துட்டு கல்வி தொடர்பான தேர்வுகளில் நடக்கின்ற முறைகேடுகள் தொடர்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தினார், அவருக்கு எதிரான போராட்டம் நடத்தின, அவரை தாக்குவதற்கான முயற்சிகள் நடந்தது. இந்த சமயத்துல தான் என்னாச்சு அப்படின்னா, நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்த போது அதை நோக்கி அவர்கள் பேரணியா போனாங்க. அங்க அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்தின போது ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கூடினாங்க. ஆயிரக்கணக்கானவர்கள், இளைஞர்கள் தான் சொல்ல வேண்டும். ஜென்சி இப்படி இருப்பாங்களா? ஜென்சியை தாண்டின முதிர்ச்சி பெற்ற இளைஞர்கள், பல்வேறு சமூகங்களை சேர்ந்த இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்தாங்க. அவங்க பேரணி போகும்போதுதான் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். அவர்களில் சிலர் காயமடைந்தார்கள், சிலர் படுகாயமடைந்திருக்காங்க. அவர்கள தலைவர்கள் எல்லாமே அமைச்சர்களை சந்திக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டது. இருந்தால் கூட முடிவு எட்டப்படல. தொடர்ந்து நடக்கிறது கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியுடைய ஆர்ப்பாட்டம். இதுல எதிர்கட்சிகளுக்கு என்ன பிரச்சனை? எதிர்கட்சிகள் பேசாம இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? ராகுல் காந்தி என்ன பண்ணாரு? நாடாளுமன்றத்தில் பேசினாரு, வெளியே பேசினாரு. இதற்கு மத்திய அரசு பதில் சொல்ல வேண்டும், நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக பதில் சொல்ல வேண்டும், இப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இந்த இளைஞர்களுடைய கூட்டம் பெருகினதை பார்க்கணுன்னு அதிர்ந்தான் போயிட்டாருங்க. நேரா அவரும் போய் உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம், பிரதமர் வீடு முன்பாக போராட்டம் இப்படிலாம் இறங்கணும். அவர் கைது செஞ்சாங்க, விடுவிச்சிட்டாங்க. இதுல அரசியல் என்ன அப்படின்னா, தேர்தல், ஒரு மக்களவை தேர்தலுக்கு இன்னும் ஒரு 3 ஆண்டுகள் இருக்கு, 3 ஆண்டுகளுக்கு குறைவாக இருக்கு. அந்த ஏற்பாடுலாம் தொடங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 2.5 வருஷம் அப்படின்னு சொல்லலாம். 2.5 வருஷம் ஆட்சி முடிஞ்சது, 2.5 வருஷம் இருக்கு. அடுத்தும் மீண்டும் திரு மோடி பிரதமராக வேண்டும் என்று விரும்புகிறார். அவரு விரும்புகிறார் இல்லையோ, அவரை சார்ந்து ரொம்ப விரும்புறாங்க. அப்படி இருக்கும்போது எங்கிருந்து, என்ன, கடந்த மக்களவை தேர்தலையே உங்களுக்கு தெரியும், பிஜேபிக்கு, தனியா பிஜேபிக்கு பெரும்பான்மை வரல. அதற்கு முன்னால வரலாற்று சாதனையாக திரு மோடி தலைமையிலான பாஜக, மோடியை முன்னிறுத்திய, பிரதமராக முன்னிறுத்திய பாஜக அந்த பெரும்பான்மை 272, 543ல பாதிக்கு மேற்பட்ட ஹாஃப்வே மார்க்கு தாண்டி 272 தாண்டி தான் இடங்கள் வாங்கினாங்க. கடந்த மக்களவை தேர்தல தான் அது முடியல, 240 சொச்சம் வாங்கினாங்க. இதுல என்னன்னா, வேறு கட்சிகள், தெலுங்கு தேசம், அப்புறம் மற்ற கட்சிகளுடைய ஆதரவுல அவங்க இருக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இதனால வருகின்ற தேர்தலில் என்ன ஆகுங்கிற ஒரு கவலை இருந்தது. அப்படியே பார்த்தா பெங்கால வடிச்சு போட்டுருவாங்கிற மாதிரி தெரியுதுங்க நிறைய இடங்கள். ஏன்னா அங்கு இடங்களும் நிறைய வென்று ஆட்சிக்கு வந்துட்டாங்க சட்டப்பேரவையில. அப்புறம் திரிணாமுல் காங்கிரஸை உடைச்சு தள்ளிட்டாங்க, அதுல பாதி பேருக்கு வேலை வந்துட்டாங்க. அப்புறம் அதே மாதிரி மகாராஷ்டிரால, இது மாதிரி பல மாநிலங்கள்ல ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சி பிஜேபி அடைஞ்சிருக்கு. நான் உத்தரப்பிரதேசத்தை சொல்லல. என்ன காரணம்னா, அங்க யோகி ஆதித்யநாத்துடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து அவரே வருவாராங்கிற மிகப்பெரிய சந்தேகம் இருக்குங்க. அவரே வரணுமா அப்படின்னு திரு மோடி, திரு அமித்ஷா நினைக்கிறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. ஏனென்றால் அவரும் ஒரு எதிர்காலத்தில் ஒரு பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற நிலைமை இருக்கிறதுனால, அவர் ஜெயிப்பாரா இல்லையா, ஜெயிக்கிறோமா வேண்டாமா இப்படிங்கிற எண்ணங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துலதான் இந்த ஆர்ப்பாட்டம்,
காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய ஆர்ப்பாட்டம்ங்கிறது இந்தியா முழுக்க மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு நாட்டுடைய பல்வேறு நகரங்கள்ல இளைஞர்கள் கூடி டெல்லியில் நடைபெறுகின்ற சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. சென்னையிலும் கூட இளைஞர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க, நிறைய பேர் நடத்தியிருக்காங்க. அதுல டைஃபி அப்புறம் எஸ்எஃப்ஐ இந்த அமைப்புகளை சேர்ந்தவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அவர்கள் அனுமதி பெறாமல் ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் கைது செய்யப்பட்டார்கள். இது அமைச்சர் ராஜ்பவனுடைய விளக்கம். ஏனென்றால் ஜனநாயக பூர்வ ஆர்ப்பாட்டங்களுக்கு இடம் உண்டு, அவர்கள் அனுமதி பெற்று உரிய இடத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், இல்லை என்பதால் இந்த நடவடிக்கை அப்படின்னு சொல்றாரு. ஆனா எந்த ஒரு அரசும் இது போன்ற ஆர்ப்பாட்டங்களை பொறுத்து கொள்ளாது. இந்தியா முழுக்க அதிர்வலைகள் ஏற்பட்டு இருக்குங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு 12-13 வருஷம் முன்னால நிறைய பேர் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அது அப்பொழுது சிறுவர்களாக கூட இருந்திருப்பீர்கள், அவங்களுக்கு தெரியும். அப்போ அண்ணா ஹசாரே தலைமையில டெல்லியில இதே இடத்துல ஆர்ப்பாட்டம் நடந்தது. லோக்பால் அமைப்பு கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு. அது அப்போது இருக்கின்ற திரு மன்மோகன் சிங் தலைமையிலான யூபிஏ அந்த ஆட்சிக்கு, காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசுக்கு ஒரு அதிர்வை ஏற்படுத்திச்சு. உண்மையாவே இந்த ஆட்சி போனதுக்கு முக்கியமான காரணம் மறைமுகமாக பிஜேபி ஆதரவு கொடுத்துச்சு. அவர் அண்ணா ஹசாரே அமைப்பிலிருந்து வெளியே வந்துதான் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி பார்ட்டியை துவக்கி டெல்லி முதலமைச்சர் ஆனாரு, அப்புறம் தோத்தாரு. இதெல்லாம் இன்னைக்கு அதே விதமான ஒரு எதிர்வினையை, அதே விதமான ஒரு தாக்கத்தை காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய ஆர்ப்பாட்டம் ஏற்படுத்திட்டு இருக்கு. இளைஞர்கள் இந்த அமைப்பிலிருந்து ரொம்ப அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க, ரொம்ப அதிருப்தியா இருக்காங்க. பல்வேறு காரணங்கள், தேர்வு மட்டும் இல்லைங்க. தேர்வுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீட் தேர்வு, அது தொடர்பான பல்வேறு தேர்வுகள்ல முறைகேடு நடந்திருக்கு, அதற்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் சொல்றது சரிதான். ஆனால் மாணவர்களை அரசு எப்படி நடத்துகிறது, இளைஞர்களை அரசு எப்படி நடத்துகிறது, அவருடைய ஆற்றலை அரசு பயன்படுத்துகிறதா, அத்தனையுமே அரசு மயமாகி போகிறதா, எந்திரமயமாகி போகிறதா, எல்லாம் கவர்மெண்ட் தான் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதற்கு மாற்று வேணும்னு இளைஞர்கள் நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டுல பாருங்க, கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் திராவிட கட்சி ஆட்சி நடந்தது. அதுல அப்படியே தூக்கி எறிஞ்சிச்சு திரு விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாரு, முதலமைச்சர் ஆயிட்டாரு. இதுல ஜென்சி, முக்கியமாக இளைஞர்கள் அதிக அளவுக்கு அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இளைஞர்களுடைய மனநிலையை ஒத்தி அதே மனநிலை கொண்ட நடுத்தர வயதினரும் முதியவர்களும் கூட திரு விஜய்க்கு ஆதரவு ஓட்டு போட்டிருக்காங்க. இளைஞர்கள் ஏற்படுத்திய அந்த மாற்றம் எல்லோரிடத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, அதிர்வலியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு புரட்சி வரலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஏற்படும். அரசியல் ரீதியான புரட்சி தானே திரு விஜய் ஆட்சிக்கு வந்தது, திராவிட கட்சிகளை அகற்றிவிட்டு வந்தது. தேசிய அளவிலும் அது போன்ற ஒரு மாற்றத்திற்கான அறிகுறிகள் நல்லா தெரியுது. இதுல ராகுல் போய் சேர்ந்துக்கிறார், ஐயா நானும் உங்க கூட தான் அப்படின்னு. மற்ற கட்சிக்காரங்க போய் சேர்ந்துட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவர்கள் பின்னால் இளைஞர்கள் வருவதற்கு பதிலாக இளைஞர்கள் பின்னால் ராகுல் போய் நிற்கிறார். ஏன்னா அதுல இருந்து 4 ஓட்டு கிடைக்கும்ல, இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தால் திரு மோடியை அசைத்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. திரு ராகுல் ஆர்ப்பாட்டம் நடத்தினாரு, கைது செய்யப்பட்டாரு, விடுதலை செய்யப்பட்டாரு. முதல்ல ஒரு விவாதம் தேவைன்னாரு, அப்புறம் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், பிரதமர் பதவி விலக வேண்டும், இந்த அளவுக்கு வந்துட்டார். என்னங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படியே கோரிக்கைகளை மாத்திக்கிட்டே போறாரு அப்படின்னு ஆளும் கட்சியினர் கொஞ்சம் அதிர்ந்தா போயிட்டாங்க. அவருக்கு வேறு வழி இல்லை. திரு ராகுல் காந்தி இன்னைக்கு இந்த இளைஞர் படையினரோட சேர்ந்துதான் அடுத்து ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியுமா நினைக்கிறாரு. அதற்கான சாத்தியங்கள் இல்லைன்னு சொல்லிட முடியாதுங்க. ஏனென்றால் இளைஞர் படையினர் என்ன சொல்றாங்கன்னா, சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி நேற்று நடந்தது ஒரு ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் பின்னால வருங்கிறாங்க. ஐயா ட்ரெய்லரே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மெயின் பிக்சர் எப்படி இருக்குமோ அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க. மிகப்பெரிய தாக்கம், இளைஞர்கள் எழுச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்களுடைய குரலை ஆட்சியாளர்கள் கேட்க வேண்டும் என்ற நிலை வந்துவிட்டது. நன்றி, வணக்கம்.